வைரத்தையும் பவளத்தையும் தாராளமாக ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லாமல் போடலாம். இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெண்ணுடைய மறுவடிவமே மகாலட்சுமி. அவங்க உடம்புல நீங்க பாத்தீங்கன்னா வைர நகை இல்லாமலோ பவளம் இல்லாமலோ வீதி உலா இருக்காது. இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அதுபோல பெருமாளுடைய வீதி உலா எடுத்துக்கோங்க, சிவபெருமானுடைய வீதி உலா எடுத்துக்கோங்க, பவள மாலை இல்லாம அவருக்கு வீதி உலா என்பதே நடக்காது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண் வைரம் போடலாமான்னு கேட்கறத விட பெண்கள் தான் நான் வைரம் போடலாமா, அந்த லக்னம் இந்த லக்னம். பெண் அப்படின்னாலே அவள் சுக்கிரன். சுக்கிரன் என்றாலே நீங்க வைரத்தை ராசி பார்க்காம நட்சத்திரம் பார்க்காம தாராளமா போட்டுக்கலாம். ஏன்னா சுக்கிரனுடைய விதையினுடைய வித்து தான் நீங்க. ஓகேவா? அப்போ சுக்கிரனுடைய ரத்தினம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாது. அதே போல ஒரு பெண்ணுடைய உடல்ல உயிர் என்பது கணவன். அந்த உயிர் இல்லாமல் அவள் வாழ்வாதாரமே இல்லை. அவ பெண்ணா பிறந்ததற்கு ஒரு தாய்மை அடையணும்னா ஒரு ஆணுடைய தன்மை ரொம்ப முக்கியம். அதனுடைய வித்து செவ்வாய். அதனால பவளத்தையும் வைரத்தையும் எந்த பெண் தன்னுடைய திருமாங்கல்யத்தில் விரும்பி அணுகின்றாலோ அந்த பெண்ணுக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனையே வராது.